என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தீர்கள்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ அதிமுக பற்றி தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏங்க, அதிமுக எங்கெங்க இருக்குது? அதிமுகவை ஏங்க அடின்னு அடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடிக்கிறதுக்காக பேசலை, வருடி கொடுக்கறதுக்காக பேசுகிறேன்னு வச்சுக்கோமா. எப்படி நினச்சிக்கலாம்? அதிமுகவிலேருந்து செங்கோட்டையனை தைரியமாக நீக்கிற முடிவுக்கு நீக்கியும் விட்டாரு எடப்பாடி அவர்கள். ஏன் நீக்கினாரு? அவர் ஒரு தடவை 10 நாள் அவகாசம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அப்போ நீக்கல. எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அப்போ நீக்கல. ஆனால் அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி செங்கோட்டையன் அங்கே போயிருந்தார். அந்த சமயத்தைக்காகத்தான் அதிமுகவில் இருக்கிற நம்ம பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் செங்கோட்டையனை கட்சியிலேருந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு. காரணம் என்ன? யாரெல்லாம் அதிமுக கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கியிருக்கிறோமோ அவங்க கூடலாம் அவர் சிரித்து பேசினார், அவங்க கூடலாம் அவர் உறவாடுறாரு, அதனால் நாங்கள் செங்கோட்டையனை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு? தேவர் ஜெயந்திக்கு வருஷம் ஓபிஎஸ் போவார், டிடிவி போவார் இல்லையா? இந்த வருஷம் செங்கோட்டையனையும் போயிருக்காரு. அவர் முன்னாடியும் பல தடவை போயிருக்காரு. இருந்தாலும் இந்த தடவை போனது தான் முக்கியமான விஷயம். அவர் போனது என்ன அப்படின்னாக்க, அவங்க ஓபிஎஸும் செங்கோட்டையனும் சேர்ந்து ஒரே பிரச்சார வேனில் அங்கே வராங்க. அங்கே ஏற்கனவே டிடிவி அவர்களும் இருக்கார். பிரிந்திருந்த ஆடுகள் மீண்டும் சந்தித்து கொண்டால் பேச முடியவில்லையே அப்படின்னு டிஎம்எஸ் பாடுவார், சிவாஜி நடிப்பார் இல்லையா? ஆனால் இங்கே பேச முடிஞ்சிச்சு. அவங்களால பேசினாங்க, ஒன்றாவே ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாங்க. நாங்களெல்லாம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம், அதிமுகவை பலப்படுத்துவோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையனை டிடிவிலாம் ப்ரெஸ் மீட்டு கொடுத்த உடனே எடப்பாடி அண்ணனுக்கு தாங்க முடியல. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களாலும் டிடிவி அவர்களாலும் டெல்டா மாவட்டங்கள் ப்ளஸ் தென் மாவட்டங்கள் மதுரை, தேனி, கம்பம், ராமநாதபுரம், திருநெல்வேலின்ற கிட்டத்தட்ட 27 மாவட்டங்களில் இந்த முறை ஓபிஎஸ் இல்லாததாலும் டிடிவி இல்லாததாலும் சசிகலா ஆதரவு இல்லாததாலும் அங்கே அடிவாங்கும், 27 தொகுதிகளுக்கு மேலே அடிவாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டிடிவி ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிக்க மாட்டாங்க. எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கு விட மாட்டாங்க, அந்த ஓட்டை சிதறடிப்பாங்க. அதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ கொங்கு பெல்ட் தான் அதிமுகவுக்கு பலமாக இருக்கிற ஒரு இடம். அந்த கொங்கு பெல்ட்டிலேருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கினாக்க அவர் மேலே சிம்பத்தி தான் வரும். என்னங்க இவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய சீனியரு அப்படின்னு. ஏன்னா எடப்பாடியை விட ஓபிஎஸ் சீனியர், ஓபிஎஸ்ஐ விட எடப்பாடியை விட செங்கோட்டையன் பெரிய சீனியர். எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போதே இருந்திருக்காருன்னா பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு எம்ஜிஆருடைய உறவாடி கொண்டிருந்த செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கினதை அதிமுகவினர் மட்டும் இல்லை, பொதுமக்களை கூட ரசிக்க மாட்டாங்க. அப்போ கொங்கு பெல்ட்டுன்ற அந்த ஈரோடு, கோவை, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த வட்டாரங்களில் கணிசமான அளவுக்கு அதிமுக ஓட்டுகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். போதா குறைக்கு பூனையை மடியிலேயே கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதையா அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எடப்பாடி ஜெயிக்கவே கூடாதுன்னு டிடிவி எந்த அளவுக்கு நினைக்கிறாரோ, சும்மா ஒரு 30% வச்சுக்கோமா. ஓபிஎஸ் எந்த அளவுக்கு நினைக்கிறாரோ அது ஒரு 30% வச்சுக்கோமா. 30 + 30 60. சசிகலா எந்த அளவுக்கு நினைக்கிறாரோ, எடப்பாடி ஜெயிக்கக்கூடாதுன்னு சசிகலா எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ அது ஒரு 20% வச்சுக்கோமா. 30 60 20 80%. அதை விட 99.99% எடப்பாடி வரவே கூடாதுன்னு இன்னொருத்தர் நினைக்கிறார். அவர் யார் தெரியுமா? அண்ணாமலை. அந்த அண்ணாமலையும் அதே கொங்கு பெல்ட்டினுடைய ராஜாவாக தன்னை காட்டிக்கிறவர் தான். அதனால் எல்லா பக்கமும் எங்கே போனாலும் சுற்றி அடிக்கிறானுங்கிற நிலைமை தான் அதிமுகவுக்கு இருக்குது. இப்போ கட்சியை ஏற்கனவே பலவீனமாக இருக்கிற கட்சியை இன்னும் பலவீனமாக்கிட்டே போகிறதுல எடப்பாடிக்கு அப்படி என்ன ஆனந்தம்ங்கிறது தெரியல. எடப்பாடி கைவசம் கட்சி இருக்குது, ஆனால் ஓட்டு வங்கி கொங்கு தேசத்தில் இருக்கிற அவருடைய ஓட்டு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அப்படின்னும் போது தென் மாவட்டங்களில் இருக்கிற ஓட்டு வங்கி இப்போ வட மாவட்டங்களில் அவருக்கு கை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தாக்கவே
பாமகவுடைய ஓட்டுகளை வந்து அதிமுக வாங்கிக்கும். ஆனால் இந்த முறை மாம்பழம் ஒரு பக்காயம் கொட்டை ஒரு பக்கமுமாக பிரிஞ்சிருக்கு. அப்பா பாதி பிச்சு எடுத்துட்டாரு, பையன் பாதி பிச்சுக்கிட்டு ஓடிட்டாரு. அப்படி இருக்கும்போது பாமக ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குங்க. அன்புமணி ராமதாஸ் அநேகமாக எடப்பாடியோட கூட்டணி வச்சாக்க கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனால் தொண்டர்கள் ராமதாஸ் ஐயா பின்னாடி தான் இருக்காங்க. இப்படி தன்னை மேலும் 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 பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுல வந்து அவருக்கு என்ன ஆனந்தம் இல்லை, அது என்ன ஸ்ட்ராட்டஜின்றது தெரியலை. எப்படி விஜய் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்ற எல்லா விஷயமுமே அவரை பலகீனப்படுத்திட்டு இருக்கு, அல்லது அவருடைய பலகீனத்தை நமக்கு பறைசாற்றி கொண்டே இருக்கிறதுங்கிற மாதிரி தான் எடப்பாடி அண்ணனுடைய இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. தவிர அமித்ஷா சொல்லித்தான் அவர் வந்து 10 நாள் கெடு கொடுத்துருந்தார். அமித்ஷா சொல்லித்தான் டெல்லிக்கு போய் பார்க்கறதுக்கு போயிருந்தார். இப்போ அமித்ஷா சொல்லித்தான் இப்போ அமைதியாகவே இருந்தார். இப்போ அமித்ஷா சொல்லித்தான் அவர் டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் பார்த்துருக்காரு. ஆனால் நீங்கள் அமித்ஷா சொன்னதை எதுவுமே கேட்கலன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அமித்ஷா வந்து உங்களை அதிமுகவை என்ன பாடலாம் படுத்துவாருங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ணே எடப்பாடி என்னென்ன நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்து நடந்துக்கிறேங்க சூதானமாக. வணக்கம்.